முதல்ல இந்த திரைப்படத்துல இடம்பெறக்கூடிய அந்த சிறப்பம்சங்கள் என்ன அப்படின்னாக்க, டொவினோ தாமஸ் வரக்கூடிய அந்த ஸ்கிரீன் பிரசன்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு கிராண்டான ஒரு லுக் கொடுத்துச்சு. என்ன சொல்ல போகணும்னாக்க, அவரை ரொம்பவே ரசிக்கும்படியான ரொம்ப ஒரு யதார்த்தமான ஒரு லுக்ல தான் இந்த திரைப்படத்துல அவர் தோன்றியிருக்காரு. மறுமுனையில காயிது லோகருடைய அந்த கேரக்டரைசேஷன் அப்படிங்கிறது இந்த திரைப்படத்துல ரொம்பவே ஒரு சாஃப்டான ஒரு கேரக்டரைசேஷன் தான் வச்சிருந்தாங்க. ரொம்ப ஒரு குறைவான பகுதியில மட்டும்தான் காயிது லோகர் வராங்க. அவங்க வரக்கூடிய அந்த காட்சிகள், அந்த பாடல் காட்சிகள் எல்லாமே ரொம்பவே ஒரு சாஃப்டான ஒரு ஒரு நல்ல ஒரு ஸ்கிரீன் பிரசன்ஸ் இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல இந்த திரைப்படத்துடைய நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க, இந்த திரைப்படத்துல வரக்கூடிய அந்த கதை அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு பிரிடிக்டபிளான ஒரு கதையா தான் இருந்துச்சு. ரொம்பவே ஒரு புவரான ஒரு ஸ்கிரீன் பிளே தான் இந்த திரைப்படத்துல இருந்துச்சு. அதனால இந்த திரைப்படம் ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி, செகண்ட் ஹாஃபும் சரி, ஒரு சீரான ஒரு வேகத்துல போகல. ரொம்ப ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டான ஒரு ஜானர்ல தான் இந்த திரைப்படத்தை எடுத்துட்டு போயிருந்தாங்க.